நம்ம ஒட்டாந்திரம் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த காணொலியை கடைசி வரைக்கும் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. கஷ்டப்படுற மக்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். சொல்லு தம்பி. இந்த வீட்டுல செக்கப் கூப்பிட்டு வந்தனே. என்னாச்சு? அதுக்குள்ள சும்மா நமக்கு இல்லனே, ஒரு ஆட்டோல ஒரு சின்ன குழந்தைனே. சரி. கூப்பிட்டு வந்தாங்கன்னே இறந்துருச்சுனே. திரும்பி ஆட்டோல கூப்பிட்டு போறாங்கண்ணே. நான் ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போன்னு சொன்னேனே. அவங்க காசு இல்லைன்றாங்கண்ணே. எங்கப்பா? இந்த சிஎப்ல எமர்ஜென்சி வார்டுல. அங்கேயே ரிப்போர்ட் சொல்லுங்க, நான் வண்டி தாட்டி வரேன். சரிங்கண்ணே. ஃப்ரீயா தான் வரும்னு சொல்லு. சரிங்கண்ணே. சரி. இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. சிஎப் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு நம்மள்ட்ட வண்டி வெளியே தான் இருக்குது. நிறைய பேருக்கு தெரில. சிஎப் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி ஆப்போசிட்டில் தான் இருப்போம். கான்டாக்ட் இல்லாதவங்க நம்ம நேரடியாக நம்ம வண்டியை வந்து கூப்பிட்டுக்கலாம். 10 வயசு குழந்தை இறந்து போயிட்டாங்க. ஆம்புலன்ஸில் கேட்டதுக்கு காசு கொடுலேன்னு சொல்கிறனால ஆட்டோலேயே ஏற்றிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப அங்கேருந்து ஒரு நபர் இந்தமாரி ஓடிஸ் ஆம்புலன்ஸ் இருக்குது, அவங்களை கூப்பிடுங்க, அவங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்கன்னு சொன்னனால ஃப்ரீயாக இறக்கிட்டு வந்துட்டோம். ஏன் இந்த பதிவு உங்களுக்கு நான் பதிவிடுறேன் அப்படின்னா, கஷ்டப்படுற மக்களுக்கு தான் நம்ம வண்டி. நீங்கள் எனி டைம் யோசிக்க தேவையில்லை. அந்த கூப்பிட்டு சொன்னவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். இது வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியமா நினைக்கிறேன். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். எங்க ஓடிஸ் டீம் இருக்கவங்க கூட என்னைக்குமே உங்களாலையும் பண்ண முடியும். நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் நிறைய பேருக்கு கொடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மக்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். என்றும் மக்கள் சேவையில் ஓடிஸ் ஆம்புலன்ஸ் சுபாஷ் பேசுறேன். நன்றி.